அதிமுக ஒன்றிணையக்கூடாதுன்னு விஜய் ஏன் சார் நினைக்கிறாரு? உதவாநிதியை நம்ம வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் எதிர்காலத்துல. ஆனா எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கிராஸ் ரூட்ல இருந்து வந்த இந்த கட்சியுடைய தலைவரை எதிர்கொள்றதுங்கிறது விஜய். சார் விஜய்க்கு வந்து எடப்பாடியாரை பார்த்து பயமா சார்? கீழே இருந்து அடிச்சு துணி பொறுக்கி துண்டு பொறுக்கி ஒவ்வொரு கிளை செயலாளர்ல இருந்து மேல வந்த ஆளுக்கு இந்த கட்டமைப்பு தெரியும். சோ அதிமுக இன்னைக்கு இவ்வளவு அடி வாங்கியும் அந்த கட்சிக்கு இன்னும் ஒரு 20-22% ஓட்டுங்கிறது அப்படியே இருக்குது. சோ அதை உடைக்கணும். நான் கேக்குறேன் கடம்பூர் ராஜு, உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையா? ஏமா அம்மா கடம்பூர் ராஜு விட்டாமா, உங்க புருஷனுக்கு தான் இந்த மான வெக்கம் சூடு சோரணை எல்லாம் இல்ல, என்னத்தை தாயா சாதிக்க போறீங்க? இப்படி மானத்தை இழந்து மரியாதை இழந்து மாண்பை இழந்து இப்படி போய் ஒரு வயிற்று பொழப்பு தேவையாடா உங்களுக்கு தான் நான் கேக்குறேன். தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அழிச்சு பங்களிப்பை தரலாம். தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி நீங்க பையன் வந்துட்டான். ஏன்னா அவன் வாழை பிடிச்சிட்டு போய் உன் அரசியல் அனுபவம் தானே அந்த பையனோட வயசா இருக்கும். அவனை போய் மாப்பிள்ளைன்னு மானம் கேட்டவனு என்னத்தை தாண்டா அப்படி தின்னு. அவன் அந்த கொட்டப்பல்லுக்கார ஒருத்தருக்கான இன்னொரு விஜயபாஸ்கர் பஸ்ல திருநான அவன், ஐயோ அவன் குழந்தை முகம் படைச்ச கொலைக்காரன். அவன் பஸ்ல இந்த கமல் இந்தியன் படத்துல ஒரு எர்ச்சிக்கு அந்த பஸ் எட்டி உதப்பாரெல்லாம் புடிங்கிட்டு விழுவுமே, அந்த மாதிரி கொள்ளைக்காராமே. அதிமுக ஒன்றிணையக்கூடாதுன்னு விஜய் ஏன் சார் நினைக்கிறாரு? குறிப்பா ஆதவர்ஜுனா ஒவ்வொரு முறையும் பேசும்போது அதிமுக ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் முன்வைக்கக்கூடிய காரணங்கள் என்னவா சார் இருக்குது? இது ரெண்டு விஷயங்க. அரசியல் காரணமா என்ன இருக்கும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்து ஒரு பலகீனமான தலைமை, உதவாநிதிங்கிற அந்த தலைமைட்டு. ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. கொளத்தூர்ல போட்டு VS பாபு முடிச்ச உடனே அது அது இனிமேல் அவ்வளவுதான், அது பூட்ட கேஸ். அப்ப உதவாநிதியை நம்ம ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. உதவாநிதியை நம்ம வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் எதிர்காலத்துல. ஆனா எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கிராஸ் ரூட்ல இருந்து வந்த இந்த கட்சியுடைய தலைவரை எதிர்கொள்றதுங்கிறது விஜய். அது இதுக்கு முன்னாடி இருந்தது துண்டு சீட்டு, இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் A4 சீட்டு. சார் விஜய்க்கு வந்து எடப்பாடியாரை பார்த்து பயமா சார்? நிச்சயமா இருக்கும். நான் வந்து இது எடப்பாடி தூக்கி பிடிக்கிறதுக்காக சொல்ல, ஒரு ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. உதயநிதியோட அகமும் புறமும் தெரியும். ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே காலேஜ்ல படிச்சவனுங்க தான். அதனால எப்படின்னு நண்பனுடைய பலகீனம் எல்லாமே தெரியும். பட் இந்த மனுஷன் வந்து கீழே இருந்து அடிச்சு துணி பொறுக்கி துண்டு பொறுக்கி ஒவ்வொரு கிளை செயலாளர்ல இருந்து மேல வந்த ஆளுக்கு இந்த கட்டமைப்பு தெரியும். சோ அதிமுக இன்னைக்கு இவ்வளவு அடி வாங்கியும் அந்த கட்சிக்கு இன்னும் ஒரு 20-22% ஓட்டுங்கிறது அப்படியே இருக்குது. சோ அதை உடைக்கணும். ரெண்டாவது, இவங்க ஏற்கனவே எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகரை பார்த்து அவருடைய நடிகரா இருந்தவங்க இந்த கட்சி தொண்டர்களை பலகீனப்படுத்திட்டோம்னா, அதிமுக கரைச்சிட்டோம்னா, சினிமா நடிகர் எம்ஜிஆரை பார்த்து ரசிச்சவங்க நம்மள பக்கம் திரும்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நப்பாசை ஒண்ணு. அப்ப அதிமுகவை பண்ணிட்டோம்னா நாளைக்கு திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிறப்ப திமுகவை ஈஸியா நாம ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அரசியல் காரணமா இருக்கும். பர்சனல் காரணம் வந்து இந்த விஜய் ஏதோ ஒரு படத்துக்கு பிரச்சனை வந்தப்ப அவங்க மேடம் ஜெயலலிதா சிஎம்மா இருக்கிறப்ப அவங்கள பார்க்க போனப்ப ஒரு 5 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டார், திருப்பி அனுப்பப்பட்டார் பார்க்கல அப்படிங்கிற அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் காரணமா இருக்கலாம். இது ரெண்டு தான் இருக்கணும். சார் விஜய் நடித்த படங்கள் பிரச்சனைன்னு வரும்போது அப்போ இருந்த ஆட்சி காலத்தில் இருந்த அதிமுக அதை தீர்த்து வச்சிருக்காங்க சார். விஜய்க்கு அதிமுக நல்லது தானே சார் பண்ணியிருக்காங்க. ஏன் சார் அவர் வந்து அதிமுகவை அழிக்கணுங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வர்றாரு சார்? இல்ல, நல்லது பண்ணிருக்காங்க தம்பி. பட் ஃபேக்டா நம்ம நேர்கள் தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏதோ ஒரு பட பிரச்சனைக்கு அவர் வந்தப்ப, அதாவது 2011ங்கிறது என்னோட நினைவுங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அம்மா அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக கடுமையான அலை வீசுது, யாரோடையும் கூட்டணி தேவையில்லை அப்படின்னு திரு மறைந்த துக்ளக் ஆசிரியர் ஷோ கிட்ட சொல்றப்ப, ஷோ என்ன சொன்னார்னா, இல்ல தப்பு பண்ற நீங்க, ஒருவேளை நீ மீண்டும் தோற்கடிக்கப்பட்டால் திமுக அவருடைய ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய அரசியல் எதிர்காலமே இதாயிடும், நீ விஜயகாந்தோட கூட்டணி வச்சுக்கணும். அதனால விஜயகாந்தோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு, அதுக்கு முன்னாடி திமுகவுக்கும் முதல்ல இந்த SA சந்திரசேகர் புரிஞ்சுங்க, அவர் திமுக அனுதாபி. அவர் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கா திமுக அனுதாபியா இருந்தார். அப்ப ஏதோ நடுவுல அதுக்கப்புறம் திமுகவுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு உரசல் வந்ததுக்கு அப்புறம் விஜய் வாண்டடா வண்டியில ஏறி எங்க ரசிகர் மன்றம் 2011 தேர்தல்ல வந்து நாங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னாரு. அணிலா செயல்படுவோம் அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் SA சந்திரசேகர் கொஞ்சம் அது வாய் நீளம், இப்ப வயசாகி போச்சு, அது சரியான வாய் நீளம்.
என்ன பண்ணாரு, இந்த ஆட்சி அதிமுகவினுடைய ஆட்சி அமைவதற்கு அணிலாக நாங்கள் செயல்பட்டதும் இந்த ஆட்சி வருவதற்கு ஒரு காரணம் அப்படின்னு அம்மாட்ட கேட்கவா வேணும், யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்க, கட்டம் கட்டிவிட்டாங்க விஜயகாந்தையே. அதாவது அன்னைக்கு விஜயகாந்தோடு சேரலனாலும் வெற்றி பெற்றிருக்குங்க அதிமுக. பட் விஜயகாந்தோட சேர்ந்ததுனால பெரும் வெற்றி. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட இது. ஆமா, மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த். அவர் இந்த திடீர்னு ஒரு கோவப்பட்டு அங்க நாக்க கடிக்கு போய் உன்னையும் பாத்துக்கிறோம் உங்க கட்சியும் பாத்துக்கிறோம் அந்த கட்சியோ ஒரு ஆட்டினாங்க. அந்த மாதிரி அந்த அம்மாட்ட எப்பயுமே அது ஒரு சுப்ரிமிட்டி பவர் இருக்குங்க. அது அவங்க மோடிக்கிட்டே அப்படிதான் நடந்துக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு. அது அது இயல்பா அவங்ககிட்ட அது ஒரு அது கர்வம்னு சொல்றதா இல்ல அவங்களுடைய ஒரு அதீத நம்பிக்கைன்னு சொல்றதா. ஓஹோ, நீ எனக்கு வேலை செஞ்சுதான் நான் ஆட்சியில உட்காந்தனா அப்படின்னு இதை கட்டம் கட்டினாங்க. கட்டம் கட்டி அப்பதான் அடுத்த படத்துல பிரச்சனைக்கு தலைவா இருந்துன்னா டைம் டு லீட் அப்படின்லாம் வந்தப்ப அது யாருமே விரும்ப மாட்டாங்க தம்பி. அவங்களும் திரைத்துறையில இருந்து வந்தவங்க. அடுத்த ஒருத்தர் திரைத்துறையில இருந்து வராங்க, அது டைம் டு லீட்னு இப்படி கை இப்படி பின்னாடி நின்னு இப்படி காட்டுற மாதிரி எல்லாம் போட்ட உடனே அவங்க அதுக்காக ஒன்றும் இறங்கி எல்லாம் பண்ணல. தானா ஆட்டோமேட்டிக்கா அந்த புரிஞ்சுக்கிட்ட தொண்டர்கள் மற்றவங்களாம் அந்த இதை எடுத்த உடனே அதை பத்தி பேசுறதுக்காக கொடநாட்டுக்கு வர சொல்லி ஒரு 5 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது உண்மை. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இதே மாதிரி பிரச்சனை வர்றப்ப போய் அந்த பன்றி கூட்டமா டிச்சுக்கு மேல நின்றுட்டு இருந்த நம்ம மிச்சத்துங்கிற ராஜி, கடம்பூர் ராஜி இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கு நம்ம சோசத்துக்கு போய் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா நம்ம கடம்பூர் ராஜி போய் உட்காந்துட்டு அந்த மிச்சர் இருக்குத நான் இஷ்டுன்னு போறேன் அந்த மிச்சர் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் கேட்கிறேன் கடம்பூர் ராஜு உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையா? இல்ல ஏமா அம்மா கடம்பூர் ராஜு விட்டாமா உங்க புருஷனுக்கு தான் இந்த மான வெக்கம் ஜூடு சோரணை எல்லாம் இல்ல. விஜய்க்கு முன்னாடி நீ அமைச்சரா உட்காந்துட்டு விஜய் உன்னை பார்க்க உட்காந்துட்டு இப்படி பவியமா கை கட்டிட்டு இருக்கிறாரு. நீ போய் அந்த பனையூர் கேட்டை தாண்டி குதிச்சு அந்த டிச்சை தாண்டி டிச்சில் கொஞ்சம் திரும்பிட்டு போய் நீ இப்படி கை கட்டிட்டாரு அந்த இஷ்டுன்னு போ முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்க. என்னத்தை தாயா சாதிக்க போறீங்க? இப்படி மானத்தை இழந்து மரியாதை இழந்து மாண்பை இழந்து இப்படி போய் ஒரு வயிற்று பொழப்பு தேவையாடா அவங்களுக்கு தான் நான் கேட்கிறேன். சார், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கால இணைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு புதிதாக பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், வைகை செல்வன் உள்ளிட்டோருக்கு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தாவேக்காவில் உள்ள நண்பர்கள் சொன்னாங்க எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்களாம். நாங்க காலகாலமா இவரு தொட்ட பெட்டா ரொட்டு மேல கொத்து பரோட்டா தொட்டு கொள்ள சிக்கன் தரட்டா அப்படின்னு பாட்டு பாடின காலத்துல இருந்து நாங்க பசை காய்ச்சி அப்பெல்லாம் பசை காய்ச்சுவாங்களாம். பசை காய்ச்சி போஸ்டர் திருப்பி போட்டு அதுல போட்டு ஒட்டி இது பண்ணிக்கிட்டு காலையில போய் தியேட்டர்ல போய் வீட்டுல அடி வாங்கிட்டு செருப்படி வாங்கிட்டு போய் நாங்கெல்லாம் இது பண்ணிட்டு மன்றத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஆனா நேத்து வரைக்கும் உங்க அதிமுக கொள்ளையடிச்சு விடுங்க, கொளுத்து தின்னவனுங்க எல்லாம் அங்க தின்னது போதாது நீங்க வரானுங்க. இது மிக மோசமான முன்னுதாரணம். இது ரசிகர் மன்றத்துக்கு மத்தியில மிகப்பெரிய எங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுத்திருக்குது. ஆட்சிக்கு வர்றதுக்கு நாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு படிக்கட்டு ஏனி ஆட்சிக்கு வந்தோடனே எங்க இருந்து வர நாதேரிகளையோ பிடிச்சிதான் இதே மாதிரி சீட்டு கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 106 பேருக்கு வேற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு நான் சீட்டு இப்படிதான் கொடுத்தாங்க. அப்ப எங்க மன்றம் புறக்கணிக்கப்பட்டது. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவனுங்க ஏற்கனவே உங்க கட்சியில கொள்ளையடிச்சு எல்லாம் பெரும் பணத்தோட வரானுங்க. நாங்க நேத்து வரைக்கும் எங்க சொந்த காசை போட்டு பசங்க ஆச்சு நாங்க எங்க சொந்த காசுல சம்பாதிச்சு சோறு தின்னுட்டு இருந்தோம். இவனுங்க இந்த கட்சியை கபலீகரம் பண்ணிடுவாங்க. இதை நாங்க புஷி ஆனந்துகிட்ட புரூஸ்லி ஆனந்துகிட்ட இஷ்டுன்னு போட்டு நாங்க பேசி இதை நிச்சயமா நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம புஷி என்ன பண்றாருன்னா இங்க இவங்களுக்கு பதவி கொடுக்குறப்பெல்லாம் வாங்கன்னு பார்த்துட்டு அங்க போய் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கொடுத்தாலும் அவன் உங்களை மீறி இங்க எதுவுமே நடக்காது. அவங்களுக்கு சும்மா யாரையுமே கூப்பிடுறது இல்லையா. அந்த கொரோனா கொலைகாரன் ஏதோ பதவி வாங்கிட்டு மாப்பிளே அப்படின்னு அவன் மூடிட்டு போயா நீங்க எங்க எனக்கு மாப்பிள்ள. சார், விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை அமைச்சர் இருக்கக்கூடிய பர்வேஸ் கூட தானே சார் சுத்திக்கிட்டு இருக்காரு. நான் கேட்கறேன், ஊசி போட்ட விஜயபாஸ்கர் நாட்டுக்கு சாக மாட்டேன். நேத்து முளைச்ச பையன் அவங்க அப்பனை நீ அதிமுக முடிச்சு கட்டின. அவரு பாவம் அதிதீவிரமான அதிமுக ஏதோ நல்ல பொறுப்புல எல்லாம் இருந்திருக்கிறாரு. அவரை ஒழிச்சு கட்டின இது இல்லாம பாவம் அவரு வர முடியல. தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி நீங்க பையன் வந்துட்டான். ஏன்னா அவன் வாழை பிடிச்சிட்டு போய் உன் அரசியல் அனுபவம் தானே அந்த பையனோட வயசா இருக்கும். அவனை போய் மாப்பிள்ளன்னு மானம் கேட்டவனு என்னத்தை தாண்டா அப்படி தின்னு நீலாம் வாழ போறனோ நல்லா இருந்தா எல்லா நீ வச்சிருக்கிறது வசூல் ராஜா டாக்டர். நீ எல்லாம் 30-40 குவாரி வச்சிருக்கிற. எல்லாம் கனிம வளத்தை அடிச்சு கொள்ளை அடிச்சு எல்லாம் குடல் வரைக்கும் குந்தாணி வரைக்கும் பிடிங்கி தின்னுட்டு கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு இன்னும் அங்க இனத்திரா போய் அறுத்து திங்க போற. ஏன்னா இப்படி ஒரு நான் தான் சொல்றேன்னா நான் பழனிசாமிட்டு யாருக்கிட்டையும் 10 பைசா காசு வாங்கலடா.
எனக்கு இருக்கிற உணர்வு கூட இல்லையாடா. அப்படி என்ன இந்த காசுதே உன்னை கூட வச்சு புதைப்பாங்களா விஜயபாஸ்கர்? டேய் இன்னும் டேய் பஸ்ல திருடினவன மறு வச்சுட்டு போய் கேரளாவில் ஒளிஞ்சிட்டு இருந்தவன உன்னை கேட்கறேன். என்னடா புதைக்கிறப்ப எல்லாம் ஒட்டு மொத்தமா அப்படி கிரேன் ஜேசிபி வச்சு கொட்டியாடா புதைக்க போறாங்க. அண்ணா கையை எடுத்துட்டுவாங்கடா. ஒண்ணுமில்லாத நாய்ங்களா. மோதிரம் டைட்டா இருந்தா விரலோட வெட்டி எடுத்துக்குவாங்கடா. என்னத்துக்குடா அப்படி பண்ண போற உன் தலைமுறை? இதுல வேற போன எலெக்ஷன்ல பாவம் அவங்க பொண்ணு அழகான சின்ன பொண்ணு ஒரு 7-8 வயசு பொண்ணை விட்டுக்கிட்டு எங்கள் தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அப்படின்னு பாட்டு பாட வச்சு அந்த புள்ள மூஞ்சில எப்படா போய் கருப்பு டாக்டர் எப்படா போய் மூஞ்சில முழிப்பா? இப்ப அந்த பிளேட் பேர் மேல் எங்கள் சோசப் விஜயண்ணா. ஏண்டா புள்ளைய இப்படியாடா நஞ்சாக்குவ? அவன்லாம் பொழைக்கிறதுக்கு அவன் எதை வேணாலும் பண்றது. நான் கேட்கறது ஏன்னா அந்த லெவல்லயா இருக்கிறீங்க நீ? எத்தனை பேருகிட்ட தமிழ்நாடு முழுக்க நீங்க அடிச்ச கொலையெல்லாம் கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏன் எத்தனை பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியும். உன் காசு எங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த வெளிநாட்டுல இருக்குதுலாம் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அமைச்சரா இருக்கிறப்ப முதலமைச்சரா இருக்கிறப்ப யாரும் பார்ட்டிசிபெண்ட் கொடுக்க வேணாம் எல்லாம் கொளுத்து தின்னீங்க. ஏன்னா அதுக்காவது விசுவாசமா இருக்க வேண்டாம். அவன் அந்த கொட்டப்பல்லுக்கார ஒருத்தருக்கான இன்னொரு விஜயபாஸ்கர் பஸ்ல திருநான் அவன். ஐயோ அவன் குழந்தை முகம் படைச்ச கொலைக்காரன். அவன் பஸ்ல இந்த கமல் இந்தியன் படத்துல ஒரு எர்ச்சிக்கு இந்த பஸ் எட்டி வதப்பாரெல்லாம் பிடிங்கிட்டு விழுவுமே அந்த மாதிரி கொள்ளைக்காராமே. தின்னுட்டு போங்கடா போய் அங்க நேற்று வரைக்கும் உங்களை பார்த்து அண்ணே வணக்கனே உங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு இருந்த பையன்லாம் இன்னைக்கு வந்து விஜய் கட்சியில் மாவட்ட செயலர் இருக்கிறான். போய் அவன் வாழை பிடிச்சிட்டு போங்கடா போய் பொழைக்கடா. ஏதன் இது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க. வேதனையில எனக்கு சிரிப்பு வருது தம்பி. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதற்கு நன்றி சார். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். ஜெய்ஹிந்த்.